என்னடா 2வது T20 இந்தியாவை போட்டலாம் ஆயிட்டீங்க. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் T20 பார்த்துருப்பீங்க. T20 வேர்ல்டு கப் வெறும் அறுவு. கேப்டனும் வைஸ் கேப்டனும் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு வழியா இந்தியா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போலான்னு முடிவெடுத்தாரு ஸ்கையே. கும்னாந்திக்காக என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆக்ஷன் வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 8 கோடி எடுத்து பாக்கில போட்டுன்னு போயிட்டாரு. பீஸா ஹென்ட்ரிக்ஸ் ஹாரில் மார்க்ரமும் தடவும் தடாயிட்டு இருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி வழக்கம் போல செம்மையா பவுலிங் போட்டாரு. இப்ப அஸ்தீப் உனக்கு என்னடா ஆச்சு? 17 மேட்சா ஒரு விக்கெட் கூட இல்லாம போயிட்டு இருந்தா. அந்த மேட்ச் அது பிரேக் ஆயிடுச்சுடா. திடீர்னு ப்ரோ மேக்ஸ் வெர்ஷன் ஆஃப் வத்திரானா மாதிரி ஆயிட்டேடா. வயிறு மட்டும் தான் போடுறேன். நீ பும்ராக்கு எதுவும் சரியா மாட்டல. எல்லாமே டாப் பாலா போய் விழுது. டார்கெட்டை இவ்வளவு பெருசு வச்சிட்டீங்க. பாருங்க நான் இப்ப டிவி வேற இருக்கு போட்டு நொறுக்கிடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல ஒரே கேள்விதான். சுமன் கில் எதுக்கு ஆடுறாரு T20 வந்தவனே போல டக்கு. அபிஷேக் சர்மா அதே போல பட்டா பாக்கியம் படாட்டி ரேக்கியம். எதுக்குடா அக்கறை திடீர்னு வந்தோன்னு ஆடுவீங்க. அவர் ஒரு 21 பாயிண்ட்ஸ் 21 ரன்ஸ் பிடிக்க மாதிரி அதோட போர் ஃபார்ம் திரும்பவும் வந்துட்டே இருக்கு. கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹீரோ அந்த ஹார்திக் பாண்டியா வரையும் ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல கர்மம் பழையம் வேற மாதிரி ஆனா நேத்து என்ன பண்றது? யாரும் சப்போர்ட் பண்றது யாரும் இல்ல. திரும்பவும் கேட்கறேன் சிவன் திவேகி எதுக்கு இந்த ரோல்? 8வது இடத்துல இறங்கி அவர் என்ன பண்ண போறாரு? அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டு போயிருங்க.